போக்சோ வழக்கில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர்களை விடுவிக்க பணம் வாங்கிய குற்றச்சாட்டில் விருதாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயலட்சுமி, தலைமை காவலர் சிவசக்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. லெஸ்ஸி ராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன வழங்கலாம்? கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் உள்ளது. இந்த காவல் நிலையத்தில் கடந்த வாரம் ஒரு பெண் தன்னை 3 பேர் குழுவாக சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் 3 பேரை பிடித்து மகளிர் நிலையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அந்த பெண் புகார் அளித்த அந்த 3 பேரும் எந்த தவறும் செய்யவில்லை என தெரிய வருகிறது. மேலும் இதில் தொடர்புடைய ஒருவர் மற்றும் அவரது உறவினர்கள் 2 என போலீசார் 3 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்பில்லை என தெரிய வந்த நிலையில் முதலில் பிடித்த விசாரிக்கப்பட்ட 3 பேரை விடுவிக்க ஆய்வாளர் ஜெயலட்சுமி பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு இருந்தது. இதற்கு அதே காவல் நிலையத்தில் எழுத்தர் ஆக உள்ள சிவசக்தி என்பவரும் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து விரிவான விசாரணை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவிட்ட நிலையில் விசாரணை முடிவில் பணம் பெற்றது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் விருதாச்சல மகளிர் காவல் ஆய்வாளர்கள் ஜெயலட்சுமி, எழுத்தர் சிவசக்தி ஆகிய 2வரும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். போக்சோ வழக்கில் குற்றம் அற்றவர்களை விடுவிக்க பணம் பெற்ற குற்றச்சாட்டில் 2வரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி லெஸ்ஸி ராஜா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.